அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஜபத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. என் ஜபத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. அதிகாலை நேரம் தேவ கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. பிரசன்னம் நிரப்பட்டும். அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிகாரியே, படைத்தவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, உடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு நாளும் இது எங்களோடு பேசி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பொல்லாத காலத்தில், கடைசி காலத்தில் வெற்றியாய், ஜெயமாய், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தீரோ, பிடித்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணியறலும். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைபடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை பாடி ஆராதித்து துதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை வெளிப்படுவதற்காய் உமக்கு நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர், எங்கள் குடும்பத்தை காத்தீர், ஊழியங்களில் மகத்துவமான காரியங்களை செய்தீர். நன்றி ஆண்டவரே. தேசத்துள்ள எல்லா திருச்சபைகளையும் ஊழியர்களையும் கர்த்தர் நினைத்தருளுவீராக. தேவ ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியில் மகிமையாய் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இடைவிடாமல் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஓ உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி. நடத்தும், காத்துக்கொள்ளும். கடந்த நாட்களில் நடந்த ஆராதனைகளில் நீர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கொடுத்த விடுதலை, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், மேன்மை, உயர்வு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆராதனையை முற்றிலும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும் கிறிஸ்துவின் திருநாமத்தில் தானே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் சங்கீதம் 124 நாம் வாசித்து, நாம் பாடி ஆராதித்து தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சங்கீதம் 124 வாசிக்கலாம். மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள்.
அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய சகாயம், நமக்கு கிடைக்கக்கூடிய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய கர்த்தருடைய திருநாமத்திலே இருக்கிறது என்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நீர் எங்களை காத்தீரே. உடைய பரிசுத்த திருநாமம் உயர்ந்திருப்பதாக. நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடி ஆராதித்து திருநாமத்தை மைமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். நன்றி. இப்போது நாம் பாடி உடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உற்சாகத்தோடு பாடி உடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். நன்றி. நன்றி ஆண்டவரே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்து
துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகையில் இது புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். ஒளி அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென் ஆமென். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக
செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆமென் ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கிருபை, பாடி தேவ கிருபை வெளிப்படுவதாக. கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஆமென் ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே. பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென் ஆமென். பாடி கொண்டாடுவோம், அல்லேலூயா, கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒருத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார். ஒருத்தால் திரும்பி வருவார். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை பிடித்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை உயர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி
எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, அதிகாலை நேரத்தில் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். ஆமென் ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. அல்லேலூயா. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். அல்லேலூயா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆமென் ஆமென். ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆமென். குதூகல கொண்டாட்டமே தேவனே உமக்கு மகிமை. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. அன்பரின் திருப்பாதத்தில் ஆமென் ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் என்னை தேடி இயேசு வந்தார், என்
எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் அழிவை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே தேவனே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, அந்த சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஓ மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீர். வீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீர். வீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரில் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார். நோய்கள் மறையுதையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையானது காலை வேளைக்காய் உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றி. இரவெல்லாம் காத்ததற்காய் நன்றி. ஒரு புதிய நாளை தந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலையில் சமூகத்தில் வருவதற்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி. இப்பொழுது உடைய கிருபை உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் கிடைத்தனை உட்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு, அந்த வார்த்தைகள் நாங்கள் பலனடைந்து ஆண்டவரே உமக்கென்று வாழ அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர், வார்த்தைகளை அனுப்பி கட்டுகளை அறுத்து ஜனங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்காய் நன்றி. மத்தியில் நீர் அசைபாடி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா தடுமாற்றங்களும் மாறட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும், எல்லா அசதிகளும் மாறட்டும் அப்பா. நன்றி. ஒவ்வொருவரையும் நீருடைய திருக்கரத்தில் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இதனால் எங்களோடு நீர் இரும், எங்களை நடத்தும், திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நன்றி ஆண்டவரே. இப்படி பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இப்படி கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் நன்றி. நடத்தும் இப்படி கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் உங்களை திரும்பவும் சந்திப்பதற்கு, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. ஆகவே உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நாம் தியானித்து, நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதோடு ரோமர் 8:32 நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவையே நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு அவர் கொடுத்த அருளினவைகள் கொடுத்தது என்ன? விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பிள்ளைகளாகும்படி அதிகாரம், அபிஷேகம், கிருபை, ஞானம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்திக்கிற போது நாம் முறுமுறுப்போம். ஆனால் ஆண்டவர் செய்த மகிமையான காரியத்தை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா, பிதாவே என்று கூப்பிட்டு நெருங்கி வருவதற்கு, அவருக்கு அருகில் நெருங்கி போவதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்பதை குறித்து நான் தியானித்தோம். ஆமேன். அது ஒரு பெரிய பாக்கியம். தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போதெல்லாம் அப்பா என்று கூப்பிடுகிறோம். அவர் ஓடி வந்து நம்மை அழைத்து அன்பு காட்டி அரவணைத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படி அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெற்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. ஆமென். நம் பிள்ளைகள் ஆகும்படி அழைக்கப்படுவதினாலே தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது. ஆகவே அப்படி பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும்? முதலாவது, பிரியமான பிள்ளைகளைப் போல இயேசுவை, இயேசுவின் குணங்களை, இயேசுவின் மாதிரியை, இயேசுவின் வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் வாழ வேண்டும். தானியேலை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால்
நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்ற வார்த்தையை அங்கு நாம் பார்க்கிறோம். பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, அப்பா என்று கூப்பிட்டு அவருக்கு அருகில் நெருங்கி போகும் சாக்கியத்தை பெற்ற நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தானியேல் அந்த பெயரை பெற்றுக்கொண்டான். நாமும் அந்த பெயரை தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் மகள் எனக்கு பிரியமானவள், என் மகன் எனக்கு பிரியமானவள், இந்த ஊழியக்காரன் எனக்கு பிரியமானவன், அவருடைய ஆராதனை எனக்கு பிரியமாக இருக்கிறது, அவருடைய ஊழியம் எனக்கு பிரியமாக இருக்கிறது, அவருடைய சிந்தனைகளும் செயல்களும் எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று கர்த்தரே பாராட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு 3:17 பாருங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாயிருக்கிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட சாட்சியை பாருங்கள். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினார். வானம் திறந்தது, வானத்தில் சத்தம் உண்டாயிற்று, எனக்கு பிரியமான குமாரன். தேவ நீதியை நிறைவேற்றுகிற போது, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற போது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற போது, அவர் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழுகிற போது பரலோகமே நமக்கு சான்றிதழை கொடுக்கிறது. அது என்ன சான்றிதழ்? எனக்கு பிரியமான ஒரு பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. பிரியம், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? முதல்ல பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, 1 பேதுரு 1:14 பாருங்கள். 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? முதல்ல பிரியமான பிள்ளைகளாய் நம்ம தேவனுக்கு முன் நடக்க வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலை வைத்துதான் பெரிய ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவன் வைத்திருக்கிற நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது கீழ்ப்படுகிற போது நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர்கள் 5:29 பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 5:29. அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. மனிதனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ நம்ம இன்னைக்கு மனிதனுக்கு கீழ்ப்படுகிறோம். ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறோம், எல்லாவற்றிலும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய காரியத்தில் மட்டும் ஆராதனைக்கு காலதாமதமாய் கலந்து கொள்கிறோம். ஒழுங்கும் கிரம வேதங்கள் வாசிப்பதில் நாம் சரியாய் அதை கடைபிடிப்பது இல்லை. அநேக காரியத்தில், தேவனுடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குமானால் அதை சரிபடுத்திக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ முதல்ல பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, 1 தெசலோனிக்கேயர் 5:5 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அடுத்தது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். லூக்கா 11:35 பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 11:35 பாருங்கள். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஒரு காலத்தில் நாம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே இருளில் இருந்தோம், இருளில் சிக்கி இருந்தோம், தடுமாறிக்கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார், அவர் தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் அவர் நம்மை மாற்றிவிட்டார். திரும்பவும் நாம் அந்த வெளிச்சத்தை இழந்து விடாதபடிக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சத்தின்படி யோசித்து, மாம்சத்தின்படி நடந்து, மாம்சத்தின்படி சிந்தித்து, மனமும்
மாம்சம் விரும்புவதை செய்வோமானால் அந்த வெளிச்சம் நம்மை விட்டு மறைந்து போகும், அந்த வெளிச்சம் நம்மை விட்டு காணாமல் போகும். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயார்த்தின் ஆவியை பெற்ற நாம் முதலாவது பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீர். ஐயா, இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. நான்காவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அடுத்தது நான்காவது, மாசற்ற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். அப்படி என்றால் முதலாவது நாம் யார்? பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். மூன்றாவது வெளிச்சத்தின் நாம் நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நான்காவது மாசற்ற பிள்ளைகள். ஆமேன். அங்கு சொல்ல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். ஆமாம், குற்றமற்றவர்களாய் நம்ம வாழணும், கபடற்றவர்களாய் நம்ம வாழணும். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். ஆமேன். தேவனுடைய பார்வையில் மாசற்றவர்களாய். ஆமேன். எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காண வேண்டும். ஆமேன். பேதுரு பிரசங்கிக்கிற போது முதல் பிரசங்கத்தில் இதை குறிப்பிடுவதை நீங்கள் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆகவே ஒரு கொடிய காலத்தில், ஒரு கொடிய தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய காலத்தில் கொடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற போது, யூதா 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும். எஸ், நம்மை வழுவாதபடி கடைசி வரைக்கும் பாதம் இடராமலும் வழுவாதபடி திசை திரும்பாதபடிக்கு வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். அல்லேலூயா. மாசற்றவர்களாய் நிறுத்துகிற தேவன். ஆமேன். நம்முடைய மாசற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், உண்மையாய் வாழ்வதற்கும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கும், பிடித்த நோக்கத்தின்படி வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கலாக வேண்டும். நான்காவது, நம்ம யாராய் இருக்க வேண்டும்? மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஆமென், சபைக்கு வந்த ஆரம்பத்தில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் ஒழுங்காய் ஜெபித்தோம், ஒழுங்காய் வேதம் வாசித்தோம், ஒழுங்காய் ஆராதனையில் கலந்து கொண்டோம், கர்த்தருடைய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. பலவிதமான கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், பலவிதமான உபதேசங்களை கேட்கிறோம், பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். அதெல்லாம் உங்களை தடுமாற பண்ணி விடாதபடி, உங்களை தடுத்து நிறுத்தி விடாதபடி, உங்களை பலவீனம் அடைவதற்கு காரணமாக இருந்து விடாதபடி, கிறிஸ்துவின் கையை பிடித்து கொண்ட நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்திற்காக, உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி, ஆமென், பயணிப்பதிலே கவனமாயிருங்கள். அதான் பவுல் சொல்கிறார், எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவனே பரிசை பெறுவான் என்று அறிவாயாக என்று கொரிந்து சபைக்கு, திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திசை மாறி ஓடுகிறவர்கள் உண்டு, வழி விலகி ஓடுகிறவர்கள் உண்டு, பின்வாங்கி ஓடுகிறவர்கள் உண்டு, தேவன் நியமித்த பாதையில் ஓடாமல் வேறு வழியில் ஓடுகிறவர்கள் உண்டு. எல்லாரும் ஓடுகிறதை போல் தான் தெரிகிறது. ஆனால் யார் சரியாக ஓடுகிறார்கள், யார் நேர்த்தியாக ஓடுகிறார்கள் என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு சில நேரங்கள் காலதாமதமாகலாம். ஆனாலும் உங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பாதையில் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஓடிக்கொண்டிருக்கிற போது திரும்பி பாராதிருங்கள், மற்றவர்களை பாராதிருங்கள். உங்களோடு கூட ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் கவனித்து பார்க்கிறவர்கள் சில நேரத்தில் தடுமாறி தீட்டுப்பட்டு விழுந்து விட்டாலும் அதை பார்த்து நீங்கள் தடுமாறி விடாதிருங்கள். இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டிருங்கள். பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஓடிக்கொண்டிருங்கள். மற்றவர்களை பார்த்து தடுமாறி விடாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாக வேண்டும் என்பதை என்னுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாம் துரிதப்படுகிற பொழுது, இப்படிப்பட்ட எந்த தீட்டுப்படாமலும் கரைபடாமலும் ஓடி வெற்றியை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 5ஆவதாக நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமேன். அடுத்தது 5வது, சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். முதலில் சொன்னேன், பிரியமான பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். 4வது, மாசற்ற பிள்ளைகள். 5வது இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சத்தியம் நம்மை விடுதலையாக்க வேண்டும். சத்தியத்திலே நம்ம நடக்கணும். பலவிதமான குழப்பங்கள் இந்த நாட்களில் அதிகமாய் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. எல்லா நாட்களை காட்டிலும் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய பிரதிஷ்டையை, தேவனுடைய உறவை அசைத்து விடுகிற, உடைத்து விடுகிற, தடுமாறப்படுகிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். இந்த காலகட்டத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆமேன். ஏனோக்கு தேவனோடு நடந்த அனுபவம் உள்ளவராய் இருந்தார். ஆமேன். மோசே தேவனுடைய சிநேகிதனாக நடக்கிற அனுபவம் உள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்ற அந்த ஸ்தானத்தில் அவர் தேவனோடு நடந்தார். நாமும் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படி நம்ம சொல்லலாம். ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றோம். அப்படி அவரோடு ஐக்கியப்படுவது உண்மையானால், அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றது உண்மையானால், நாம் தேவனுக்கு நெருங்கி வருவது உண்மையானால், நாம் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பான சத்தியத்தை தான் நாம் நடப்போம். இருளிலே நடந்து கொண்டு நான் ஒளியிலே நடக்கிறேன் ஒரு மனிதன் சொல்ல முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், சத்தியத்திலே நடக்க வேண்டும். கடைசி நாட்களில் வேண்டாம், சத்தியத்தை விட்டு விலகி போகாதபடி காத்துக்கொள்வதற்கு கர்த்தருக்கு கிருபைகளை தருவார். நீங்கள் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அந்த விலையேறப்பெற்ற கிருபைகளை, அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு தெளிவாய் திட்டமாய் தேவனை நோக்கி ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை நிச்சயம் தர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை அசைய பண்ணுகிற,
தடுமாற பண்ணுகிற, பலவீனப்படுத்துகிற, விழுந்து போக பண்ணுகிற கொடிய சம்பவங்கள் தேசத்தில் அன்றாடமும் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. பகுத்தறிய தெரியாதவர்கள், வசனத்தில் பிடிப்பில்லாதவர்கள், தேவ உறவில்லாதவர்கள், இது உண்மையா, இது பொய்யா, இது நடந்திருக்குமா, இது நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் என்பதை பகுத்து பார்க்கக்கூடிய தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து, தேவனுடைய வசனத்தில் நிறைந்து, ஆவியான துணையோடு நீங்கள் இருந்தால்தான் பொய்யையும் மெய்யையும் கண்டறிந்து அதற்கு சரியாய் நீங்கள் வாழ முடியும். ஆகவே அதில் கவனமாக இருந்து நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். அடுத்தது ஆறாவதாக நீதிமொழிகள் 23:24. நீதிமொழிகள் 23:24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகுருவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். ஆமென். ஞானமுள்ள பிள்ளைகளைப் போல நம்ம நடந்து கொள்ளணும். ஞானமுள்ள பிள்ளைகள், ஞானத்தோடு பேசுவது. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த தானியேலுடைய புஸ்தகம் 1:20 வாசிக்கிற போது மற்ற எல்லாரை காட்டிலும் அவர்கள் விசேஷமாய் 10 மடங்கு விசேஷத்தவர்களாய் காணப்பட்டதை போல இந்த நாட்களில், இந்த கொடிய நாட்களில் நாம் தாண்டி கடந்து போவதற்கு நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், ஒரு ஜபக்குழுவை நடத்தலாம், ஒரு ஞாயிறு பள்ளியை நடத்துகிற ஒரு டீச்சராக நீங்கள் இருக்கலாம், ஒரு ஜபக்குழுவை நடத்தலாம், ஊழியத்தில் முன்னணியில் இருக்கலாம், ஒரு கிராம ஊழியத்தை நீங்கள் செய்யலாம், ஒரு வாலிபர் கூட்டத்தை நடத்துவதாக இருக்கலாம், 2 பேருக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஆத்தும பாரமுள்ள சகோதர சகோதரியாக இருக்கலாம். இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு, ஞானமாய் பேசுவதற்கு வேண்டிய ஞானத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்துரு எப்படியாகிலும் தன்னை கொலைத்து விடுவதற்கு, தன்னை பலவீனப்படுத்துவதற்கு போராடுகிற ஒரு காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதில் நாம் மிகவும் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை ஆண்டவரிடத்தை கேட்டால் நிச்சயமாகவே அவர் தருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏழாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5:5 நாம் வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கேயர் 5:5 பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தது பகலின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். யோவான் 12:36 வாசிக்கிற போது, யோவான் 12:36 வேதம் இங்கு என்ன சொல்லுகிறது? ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அல்லேலூயா. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். அப்ப தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும்போது பகலின் பிள்ளைகளாய் நாம் நடப்போம், தடுமாற மாட்டோம். இருளில் நடக்கிறவன் தடுமாறுவான், போகிற பாதை தெரியாமல் இருக்கும், எந்த திசையில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் போகும். ஆனால் பகல் நேரம் சூரியனுடைய வெளிச்சத்திலே நம்முடைய வழி சரியாய் தெரிகிறது. ஆமென். நமக்கு முன்னே போகிற சர்வ வல்லமை உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் ஒளியின் தேவனாக இருக்கிறார். ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவர் பிரகாசம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுகிற போது நிச்சயமாகவே நாம் பகலின் பிள்ளைகளாய் நடப்போம். அதற்கு வேண்டிய கிருபைகளை, தயவு, இரக்கத்தை சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? நான் சொன்னேன் ஆரம்பத்தில், தேவன் கொடுத்த விடுதலை, தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பு, தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் பிள்ளைகளாகும்படி அதிகாரம். திரும்பவும் சொல்லுகிறேன், பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், மாசற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும், சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும், ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும், பகலின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படி வாழ்வதற்கு வேண்டிய கிருபையும் தயவையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருக்கு பிரியமான பிள்ளை ஆண்டவர் சில நேரங்களில் அப்படி சமூகத்தில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை அன்போடு கூட ஓடி வந்து அரவணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு முன்பாக ஒரு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். சில நேரங்களில் சில தகப்பன்மார்கள், தாய்மார்கள் சொல்லுவார்கள், எல்லா பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன், ஆனால் இந்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, இந்த பிள்ளை உண்மையில் என்னிடத்தில் அன்பு காட்டுவதில்லை, என்னிடத்தில் நேசம் வைப்பதில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டுமானால் அவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய மனப்பூர்வமாய் அவரை நேசிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்படி உண்மை இல்லாதவர்கள், உத்தமம் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், மனம் போன போக்கில் வாழுகிற
இந்த நாட்களில் நாம் சற்று வித்தியாசப்பட்டவர்களாய், சற்று வேறு பிரிந்தவர்களாய் என்னை தேவன் பார்க்கிறார், அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு மாசற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், சாட்சிகளாய் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி வாழ சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த உறவை காத்துக்கொள்வோம். அப்பா பிதாவை என்ற உறவை காத்துக்கொள்வோம், அந்த உரிமையை காத்துக்கொள்வோம். அந்த உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிற போது நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாய் மாறுகிறது. நாம் நமக்கும் ஆசீர்வாதமாய் இருப்போம், பிறந்த குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஒரு சரணத்தை நாம் பாடி இவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்று சொல்லி ஒரு பாடலை பாடி இவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தெரிந்த பாடல் உற்சாகமாய் பாடுவோமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று சொல்லி பாடுவோமா? காலை நேரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் நிரப்பப்பட்டேன், Yes. நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பேன், முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன், 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 எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆராதனை உமக்கே, அதிகாலை நேரத்தில் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 Hallelujah. ஜீசஸ், Hallelujah. Hallelujah, Hallelujah. ஆமென், Hallelujah. Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. 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 எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமைகளே எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர் ஆண்டவரே, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் எங்களுக்கு தந்தருளினவைகள் ஏராளம், அவை ஒவ்வொன்றுக்கும்
ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த விடுதலை, நீர் கொடுத்த பாவ மன்னிப்பு, நீர் கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபை, ஞானம் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மோடு நெருங்கி வருவதற்கு, உம்முடைய உறவில் வாழ்வதற்கு நீர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு உமக்கு அருகில் நெருங்கி வந்து உரிமை எடுத்து ஜெபிப்பதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த அதிகாலை நேரத்திலும் இப்படி சமூகத்தில் அன்று கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிரியமான பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய், ஞானமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவானவர் இயேசுவை குறித்து சொல்லுகிற போது எனக்கு பிரியமான 2 வார்த்தையை பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் அப்படிப்பட்ட பிரியமாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த உறவை கடைசி வரைக்கும் தீட்டுப்படுத்தாமலும் கரைப்படுத்தாமலும், இந்த உறவை பலவீனப்படுத்தும் சத்திற்கு இடம் கொடாமலும் பரிசுத்தமாய் வாழ அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஜெப குறிப்பை பதிவிட்டு ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. பலப்படுத்தும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் வாழ்க்கையில விலகட்டும். நன்றி அப்பா, நன்றி. தேவ கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அப்பா தகப்பனே, விசேஷமாய் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்க பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி தேவ சித்தத்தை நோக்கி பயணிக்க கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். தடுமாறப்படுகிற உபதேசங்கள், பலவீனப்படுத்துகிற சில காரியங்கள் மற்றவர்களை பார்த்து இடறி விடாதபடி, தடுமாறி விடாதபடி, திசை திரும்பி விடாதபடிக்கு, தெய்வ நோக்கத்தை விட்டு விலகி விடாதபடி காத்துக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். காரியத்தை பகுத்தறிய, காரியத்தை நிதானித்து அறிந்து தன்னை தப்பித்துக் கொள்ள கத்த கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மனுஷனே, இவர்களெல்லாம் விட்டு ஓடி என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவதைப் போல தேவையில்லாத காரியங்களை நாங்கள் கவனம் செலுத்தாதபடி, அதன் மேல் கண் வைத்து விடாதபடி, அதுக்கு செவி கொடுக்காதபடி, அவைகளை விட்டு விலகி ஓடி எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கால ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற, தொடர்ந்து ஆராதனையை கவனிக்கிற ஒவ்வொரு பேரும் தேவ இரக்கமும் தெய்வம் காருண்யமும் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ரட்சகரே இயேசு ஆராதனை, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்தாவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. எங்கள் மத்தியில் உலாவிகளை ஆசீர்வதித்த தேவனுடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும் கிருபையும் பாக்கியமும் உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு வேண்டிய தயவு இரக்கத்தை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. God bless you. God bless you.